ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஆரம்பனோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் கோல்ட் ஐடல் பார்ட் 10 தாண்ட பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆரம்புக்கு நீங்கள் லவ் பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உங்கள் டைரி கிடச்சிருக்கும். அதுவுமே ஜியோப் தான் சொல்லியிருப்பார். அந்த டைரியை வாசித்தோடனே ஆரம்புக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிருக்கும். நேராக அவங்கக்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓ அயன், லவ் யூடி, லவ் யூ. ஏன்டி எதுவுமே சொல்லாமல் இருக்க? உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டா ஆரம் அப்படியே போட்டவங்களை ஒழிக்கிறான். நீங்கள் கையெடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம், என்னன்னு எனக்கு புரியல. கையை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டா ஆரம் அவங்க 2 ஷோட்டிலே கையை போட்டிருப்பான். உடனே அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு, எனக்கு புரியலை, என்ன பேசிகிட்ருக்கீங்க? எப்படி லவ் பண்ண சொல்கிறீங்க உங்களை? லவ் பண்ண முன்னாடி, இப்போ இல்லை. நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை. அயன், போய் சொல்லாதடி, என் கண்ணை பார்த்து சொல்லு நீ லவ் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கத்துறான். நீங்கள் ஆமாம், என்ன என்ன சொன்னீங்க? கண்ணை பார்த்து பேசணுமா? புரியல எனக்கு. எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இப்போது நான் லவ் பண்ணுறேன்டி, மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு சொல்ல வரீங்களா? என்ன பண்ணதெல்லாம் தப்பு தான், சாரி சாரி சாரி. ஒரு சாரி எல்லாத்தையும் மாற்றிடுமா? சாரி சொன்னால் மட்டும் நீங்கள் பண்ணது, நீங்கள் பேசினது எல்லாம் அப்படியே மறைஞ்சிரும்ல, மறைஞ்சிரும்ல. சாரி சாரி, எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது? உங்களுக்கு என்னப்பா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காசு கொடுத்து ஈஸியாக மறைச்சிடுவீங்க. அந்த மாதிரி சாரியும் ஈஸியாக ஆகிடுச்சில்ல. ஃபயன், வார்த்தையோடு பேசு. சி, வாயை மூடுங்க. என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க அதெல்லாம் மறந்துட்டு சாரி, ஈஸி, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சுல்ல. என்னோடய வாழ்க்கையில் வந்து என்னை மொத்தமாக அழிச்சிட்டு இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால், ஐயோ சாரிங்க நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்னை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை லவ் பண்ண சொல்கிறீங்களா? அந்த அந்த வயனை எப்பயோ செத்து போயிட்டா, அந்த வயனை எப்பயோ செத்து போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிக்கிட்டு சரிங்க ஓகேங்க, நீங்கள் பண்ணால் ஓகேங்க, நீங்கள் சரிங்க அப்படின்னு சொன்ன வயன் செத்து போயிட்டா. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? நான் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏன்டா உங்களை லவ் பண்ணன்னு நினைக்க வச்சிட்டிங்க. அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆகிட்டேன் ஆரம். என்னால் முடியலை, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். உங்கள் பார்த்த செகண்ட் அப்போலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணக்கப்புறம் அப்படி நினைக்க வச்சிட்டிங்கல்ல, நினைக்க வச்சிட்டிங்க. உங்களை வெறுத்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் நேற்று நீங்கள் ஒன்று பண்ணீங்க பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப் ஆரம். நினச்சி கூட பார்க்கல பா, செம்மையாக ஹர்ட் பண்ணிங்க ஆரம். பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாரி வயன், உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படிங்க லவ் பண்ண முடியும்? வயன் அப்படிலாம் இல்லை வயன், ஸோ சாரிடி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நானும் உன்னை பார்த்த செகண்ட்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி, ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. வாவ், சூப்பர் ஆரம். நான் இல்லாமல் இருக்க முடியாதா? இல்லை அந்த விக்டோரியா இல்லாமல் இருக்க முடியாதா? வயன் வாய மூடு, நிப்பாட்டுங்க ஆரம், நிப்பாட்டுங்க. எனக்கு புரியல ஆரம். நான் உனக்கு கேட்கவா உங்ககிட்ட? இல்லைண்ணா நிஜமாலே உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நீங்கள் அவள் வீட்டுக்கு போயிட்டு
எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. வயன் அது வந்து நிப்பாட்டுங்க ஆரம். போதும். எனக்கு புரியல ஆரம். எந்த நம்பிக்கையில் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ரிட்டன் லவ் பண்ணுன்னு சொல்லுறீங்க. நான் உங்களை லவ் பண்ணேன், அது நேற்று வரைக்கும். இன்னைக்கு நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் ஆரம். கல்யாணம் பண்ணிட்டா எல்லா உரிமையும் உங்களுக்கு கிடைச்சிடுமா? அந்த உரிமை நான் உங்களுக்கு கொடுக்கணும் ஆரம். நான் உங்களுக்கு கொடுக்கணும். போதும் ஆரம், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் ஹர்ட் பண்ணாதீங்க. போதும், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். சரி, நீங்கள் பண்ணீங்கல்ல, இப்போ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணீங்களா? சொல்லுங்க. என் வாயிலேருந்து நான் எதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. சீ அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் பயங்கரமாக அழுக்கிறீங்க. ஆரம் அப்படி உங்களை டேரியஸோட பார்க்குறான். அவனால் எதுவுமே பேச முடியல. சொல்லுங்க ஆரம், நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆரம். என்னால் முடியல ஆரம். அப்படியே செத்துடலாமான்னு இருக்கு. உங்களை லவ் பண்ண பாவத்துக்கு. நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆரம். உங்களை பார்த்த அடுத்த செகண்ட்லேருந்து என் லைஃப் மொத்தமும் நீங்கள் மட்டும்தான் நினச்சேன். என்னோடய லவ் மொத்தமும் உங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். உங்கள் லவ் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினச்சேன். அதே மாதிரி என்னை உங்ககிட்ட முழுசாக கொடுக்கணும். உங்களை நான் முழுசாக நான் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, நீங்கள் தான் மொத்தமாக வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டீங்களே எல்லாத்தையும். அப்போவே என் லவ் செத்து போச்சு ஆரம், செத்து போச்சு. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் விக்டோரியாவை சும்மா தான் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறீங்கன்னு. ஆனால் நேற்று தானே தெரியுது எல்லாமே பொய்ன்னு. அப்போ நான் நினச்சதெல்லாம் போய் தானே, நான் லவ் பண்ணது போய் தானே, எல்லாமே ஃபேக்கு. நான் ஏன் உங்களை பார்த்தேன்? நான் ஏன் உங்களை லவ் பண்ணணும்? நான் ஏன் உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? பண்ணதெல்லாம் நீங்கள். ஆனால் நான் உட்காந்து அழுதுட்ருக்கேன்ல. என்ன பண்ணி தொலைக்க ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல். இந்த பெயின் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த பெயின் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் எரோக்கு மட்டும் நீங்கள் இப்படி பண்ணது தெரிஞ்சிச்சு. அப்போ உங்களை அண்ணனை கூட மதிக்க மாட்டா. நல்ல வேலைக்கு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் மறந்து போச்சு. என்ன சொன்னீங்க? கெரவன் நான் சாவடிப்பேனா? சி, மனசாட்சி இல்லை உங்களுக்கு. அது யார் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? சாரி, என்ன போய் சந்தேகப்பட்டீங்கல்ல? வயன், என்னடி பேசிகிட்டு இருக்க? சாரிடி. சாரி, மறுபடியும் சாரி. நான் ஒன்று சொல்லிட்டா? நான் சுகா கூடயோ சியோப் கூடயோ போய் படுத்துட்டு வந்துட்டு சாரி என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சொல்லுங்க. இப்படி சொன்ன உடனே ஆரம்புக்கு கோவம் வந்துருச்சு. என்னடி பேசுன, என்ன பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே உங்களோட கழுத்தை அப்படியே பிடிச்சி நெரிக்கிறான். ஆரம்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம் கட்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் கையை உதறி விட்டுட்டு வலிக்குதில்ல அந்த மாதிரி தானே எனக்கும் வலிக்கும். தயவு செய்து என் முன்னாடி நிற்காதீங்க ஆரம். நானே மனசு மாறி உங்களை வந்து ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிடுவேன்.
தயவு செய்து என்னை விட்டு போயிடுங்க. இந்த வீட்டில் நான் ஒரு மெய்டா தூரத்துலேருந்து உங்களை ரசிச்சுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு நீங்கள் வேணாம். ஐம் ஸோ சாரி. உங்களுக்கு நான் வேணாம், உங்களுக்கு நான் செட்டே ஆக மாட்டேன். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க. கொஞ்ச நேரத்தில் மனசு மாறிடுவேன். தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க. வயன், தயவு செய்து போங்க ஆரம், நான் மனசு மாறுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆரம் கொஞ்ச நேரம் நின்று உங்களையே பார்த்துட்டு அப்படியே திரும்பி அவன் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். கரெக்டாக மழை பெய்யுது. ஆரம்புக்கு அவ்வளோ பெயின், அவ்வளோ டியர்ஸ், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். அவன் வீட்டை தாண்டி ரோட்டுக்கு நடந்து போகிறான். இதெல்லாம் ஜேஹோப் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் நின்று எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிருப்பான். பட் நீங்கள் இப்படி சொன்னதுலேருந்து ஜேஹோப்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அப்படியே உங்களோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேஹோப் அப்படியே ஆரம் பின்னாடி ஓடுறான். அப்படியே மச்சான் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் போகிற ஆரமே ஒரு மாதிரி பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. போ ஆரம், போ, நல்லா யோசி. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். உன் மேலே இருந்து கோவத்தினால தான் இவ்வளோ பேசினேன். நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன்டா பாப்பா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. உன் மேலே இருக்க கோவத்தில் தான் நான் அப்படி பேசினேன். ஐம் ஸோ சாரிடா பாப்பா. கொஞ்ச நாளைக்கு இப்படி யோசிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன். மிஸ் யூ பாப்பா. ஐம் ஸோ சாரிடா. உன்னை ஹர்ட் பண்ணிட்டல. ஸோ சாரி. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ மந்த்ஸ் இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்டா பாப்பா. நீ மாறுவ, கண்டிப்பாக மாறுவ. உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த மலையிலே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி இப்போ ஆரம்தான் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு அப்படியே காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் மலன் கூட பார்க்காம அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். ஆரம், ஏன் இப்படி பண்ணீங்க ஆரம்? இதுவே நான் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஓகேவா? ஒரு சாரியில் எல்லாம் சரியாயிடும் ஆரம். உங்களை முன்னாடி லவ் பண்ண, இப்போ லவ் பண்ணல. அசிங்கமாக இல்லையா ஆரம்? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? எல்லாத்தையும் என் கூட பண்ணிட்டு கடைசியில் ஒன்று சொன்னீங்க பாருங்க, விக்டோரியா. என்னதான் இருந்தாலும் அவளை உங்களால் மறக்க முடியல. இது மட்டும் கெரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ எவ்வளோ ஃபீல் பண்ணுவா தெரியுமா? உங்களை மதிக்க கூட மாட்டா. பரவாயில்ல, அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு ஒன்று பிடிக்கல ஆரம், உங்களை சுத்தமாக பிடிக்கல. உங்களை லவ் பண்ண நேற்று வரைக்கும், இப்போ இல்லை. 1% கூட உங்கள் மேலே லவ் இல்லை. உங்களை அடியோட வெறுக்கிற ஆரம். என்னை உண்மையில லவ் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் என் பக்கத்தில் வந்துடாதீங்க. ஐ ஹேட் யூ. ஸோ ஆரம் இது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். மழை அப்படி பெய்யுது. அவன் நீங்கள் பேசினது எல்லாத்தையும் அப்படியே அவனோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். பின்னாடி ஜியோ ஆரம் சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டே இருக்கான். அதெல்லாம் அவன் எதுவுமே கேட்கல. இப்படி நினச்சிக்கிட்டே ஆரம் அப்படியே நட் ரோட்டில் போய் நிற்கிறான். முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு கார் போய்கிட்டே இருக்கு. ஜியோ, டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஜியோ அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த ஃபுட்பாத்தை நடந்துட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அப்படியே பிடிச்சி நிற்க வச்சுட்டு பொழிச்சுன்னு ஒரு அறை கொடுக்குறான். ஆரம் அவ்வளோதான் அப்படியே கீழே உட்காந்து முட்டி போட்டு அழுகிறான். அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே கத்துறான். ஜியோப்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா ஆரம் அப்பயே செத்து போயிடுப்பான். ஏண்டா என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது? ஏன் மச்சான், ஏண்டா
நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்னடா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன் நான்? ஏன்டா எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க? நீயும் என்னை வெறுத்துறாத மச்சான். நான் எந்த தப்பும் பண்ணலடா மச்சான். நான் ஆசைப்பட்டு கேட்ட ஒரே ஒரு வாழ்க்கை பையன் மட்டும்தான்டா. ரெண்டாவது ஆசைப்பட்டேன்னா ஐடல் ஆகுறது, அது நான் ஆயிட்டேன். ஆனால் என் ஃபஸ்ட்டு ஆசை நடக்காமையே போயிடும்னு நினச்சேன்டா. அப்போ தான்டா வந்தா என் லைஃப்பில் ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து என் லைஃப்பை மாற்றிட்டாடா. ஆனால் அவள் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்டா என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கு? அவள் இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி பார்த்தாலும் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா மச்சான். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. ஏன்டா எல்லாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்டா யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? மச்சான், என்னை நீயாவது புரிஞ்சுக்கோடா. என் லைஃப் என்கிட்டயே இல்லைடா. என் லைஃப் என்கிட்டே இல்லை மச்சான். அவன் எனக்கு வேணும் மச்சான். அவன் இல்லைன்னா நான் செத்துரு வேண்டாம் மச்சான். இதுக்கு மேலே என்னால் முடியலடா. ரொம்ப டயர்டாயிட்டேன்டா மச்சான். ரொம்ப டயர்டாயிட்டேன்டா. ப்ளீஸ் மச்சான், அவன் எனக்கு வேணும்டா. அவன் எனக்கு வேணும்டா மச்சான். ப்ளீஸ் ப்ளீஸ்டா. அவன் இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி பார்த்தாலே நான் செத்துடுவேன்னு தோணுதுடா. இப்போவே நான் பாதி செத்துட்டேன்டா. அவன் என்னை அடியோட வெறுத்துட்டா. நான் எதை நினச்சி இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணேனோ அது நடந்துருச்சு. ஆனால் என்னால் அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாள். அவளுக்கு நான் மட்டும் தாண்டா உலகமே. அது கூட என்னால் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் லவ் பண்ணுற எல்லாரும் ஏன் என்னை விட்டுட்டு போகிறாங்க? ஃபஸ்ட்டு என் தங்கச்சி, நெக்ஸ்ட்டு இவ, அதுக்கப்புறம் நீங்கள் 6 பேர் இருக்கீங்க மச்சான். பேசாமல் என்னை விட்டு போயிருங்கடா. யாரும் என்கிட்ட பேசாதீங்கடா மச்சான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்டா. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்களும் என்கிட்ட பேசாதீங்கடா மச்சான். போயிடுங்கடா. நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். என்னை விட்டு போங்கடா. என்னை விட்டு போயிடுங்கடா. அப்படி சொல்லிட்டு ஆரம் ஜியோப்பை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ கத்தி அழுகிறான். அவனால் சுத்தமாக முடியல. ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகி ட்ரைன் ஆகிட்டான். இப்போது ஜியோப்கே ஒரு மாதிரி அழுக வருது. அவன் அப்படியே ஆரமாக டேப் பண்ணி கொடுக்குறான். ஓகேடா, எல்லாம் சரியாயிடும், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தட்டி கொடுக்குறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த சீன் கட் பண்ணி இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் கெரோ அப்படியே அழகாக படுத்து தூங்கிட்டுருக்கா. சுகா வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பான் நர்ஸை பார்க்க சொல்லிட்டு. ஸோ கெரோ தூங்கிட்டு இருக்கும்போது கெரோ பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே வந்து கையை காட்டி நின்றுட்டு கெரோவே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கெரோ, சுகா நீ வந்துட்டியா சுகா? எனக்கு ஒரு மாதிரி குளிருது, இந்த பெட்ஷீட் போட்டு விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது முன்னாடி ஒரு ஷேடோ இருந்தால் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தூக்கத்தில் சொல்கிறா. அப்போது பெட்ஷீட்டா, இருடி ஒன்று முழுசாக க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே ஒரு பர்சன், அது வேற யாரும் இல்லை, விக்டோரியா தான். அவள் அப்படியே வந்து கெரோவோட ஹேண்ட் அப்படியே டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறா. அது கெரோவுக்கு வலிக்குது. சுகா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெரோ கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா முன்னாடி விக்டோரியா நின்றுட்டுருக்கா. ஸோ கெரோ டக்குன்னு எந்திரிச்சிட்டு கையை விடு வலிக்குது, யார் நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க, சுகான்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே விக்டோரியா கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெரோட வாயை க்ளோஸ் பண்ணுறா. ஒரு கையை பயங்கர டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கழுத்தை நெரிச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கா. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெரோ கத்துறா. எங்கள் விக்டோரியாவுக்கு செம்ம காண்டாக்குது. கெரோவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சிட்ருக்கா. விக்டோரியா அப்படியே கெரோவோட காதுகிட்ட போயிட்டு, கத்து நினைவையன்
உன் புருஷனோட சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே கெரோ ஸ்ட்ரகிள் பண்ணுறது நிப்பாட்டிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா.